அப்ப அன்னைக்கு ஷோரூமுக்கு வந்து என்ன பத்தி சொன்னது, நான் ரோகிணி கழுத்துல தான் திரும்ப தாலி கட்டுவேன்னு சொன்னதெல்லாம் அதுவும் அந்த பொண்ணு சொல்லிதான் சொன்னேன். மனோஜ் திரும்பவும் பார்லர் உனக்கு கேன ஆகிடுச்சுடா. நான் அப்பவே நினைச்சேங்க இது ரோஹிணி வேலையா தான் இருக்கும்னு. ஸ்ருதி கூட அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஆமா நீ ஸ்ருதி என்கிட்டயே சொன்னா. நான் கூட அவங்க அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா பயங்கரமான ஆளா இருக்காங்க. ஏய் அந்த பொண்ணு எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ல சொன்னா? வேற எதுக்குடா? மீனா வந்து வீட்டை விட்டு வெளில போய்க்கிறது தான். அவ போனா நானும் பின்னாடியே போயிடுவேன்ல. என்ன அனுப்பிட்டா ஈஸியா அந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம்னு பிளான் பண்ணிருக்குது. ரோகிணி இவ்வளவு மட்டமா நடப்பான்னு நான் நினைக்கிறேன். ரோகிணி இவ்வளவு மட்டமா நடப்பான்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சாமியார் யாரையும் இருக்கான்னு பாத்தீங்களா? ஏய் உன்னை கும்பிட வச்சு என்ன பேசி பத்திட்டே? என்ன தைரியம் உனக்கு? ஒரு ஃப்ராட் உன்னை நம்ப வச்சு முட்டாளாக்கிட்டா. அது ரெண்டு காரணம் தான். ஒண்ணு நீ நம்புற மூட நம்பிக்கை. அது நம்ம கூட இருந்தது நம்ம யாரையாவது சொன்னாலும் நம்புவோம். ரெண்டாவது உனக்கு மீனா மேல ரொம்ப கோவம். அது மூட நம்பிக்கை விட மோசமானது. அம்மா அதே சொல்றது நீ என்ன ஒத்துக்கீங்களா? இது ஒண்ணு தெரிஞ்சு. ஆனா அப்பா கிட்ட ஆச்சு. ஏய் முதல்ல உன்னை படிச்சு விட்டாதான் நினைக்கும். இது எப்பறம் யாருக்கு தெரியாது. எல்லாத்தையும் சொல்லி பாரு. விஜயா இப்போ சொல்றேன். மீனா நிறைய பூமே நல்லா நடக்கும். இந்த தடவை ரோகிணி உன்னை முட்டாளாக்கிட்டா. இனிமேல் அது நீ தெரிஞ்சு நடந்துச்சு. என்ன இவ்வளவு நேரம் வெளில போ. ஏய் நீ நான் வெளிய போற. மீனா உன்னை வெளில போ சொன்னேன். வெளில போ. ஏய் முத்து என்ன பேசுற? மீனா வெளிய போய் வாசல்ல நில்லு. அட நீ போய் ஆத்த கச்சை வா. நீ நின்னு நில்லு. கச்சை வந்து கிளாஸ் போ. அட நீ என்ன பேசுற? விஜயா இந்த கட்டவாய் போய் ஆரக்கிடு. நான் இதுக்கு தாக்கி எடுக்கணும். என்ன விஜயா மாதிரியா? இது போய் நிரூபிச்சு மீனா திரும்ப வீட்டுல வரும்போது உங்க கையால ஆக்கிட்டு வச்சு அவளை உள்ள போடுவேன்னு நான் சொன்னேன். நீங்க சவால் செய்ய ஒத்துறீங்களா? அம்மா நீ என்ன சொன்னீங்க? நீ பண்ணி ஆகணும். என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா பண்ணு. மாமா அத்தைக்கு விருப்பம் இல்ல வேண்டாம். நீ வாமா. என்ன விஜயா யோசிச்சுட்டு இருக்க? நீ சொன்னதானே? வா. சும்மா இருக்க தம்பமா வாமர் மலே வீட்டுக்குள்ள வான்னு வாயால சொல்லு. அதெல்லாம் வேணாம். அட நீ சும்மா இருக்க. அவ விடல. செஞ்சாலும். என்னடா? ஆமா நீ தான் மீனா வீட்டுக்கு வரேன். அதுக்கு புத்து சொன்ன மாதிரி நீ வீட்டுக்கு கூப்பிடு. அப்ப விஜயா சொன்னா கேட்டா ஊருக்கு பேசிக்கலாம் பாத்துக்கங்க. மறுபடியும் வா. மறுபடியும் தலையில இருக்கா? நல்ல மீனா முகத்தை பார்த்து சொல்லுமா. வா அண்ணா முகத்தை பார்த்து சொல்லுப்பா. யா ஒழுங்கா நேரா முகத்தை பார்த்து கூப்பிடு. மறுபடியும் வா. அப்படியே. உள்ள வாமா. எப்படியோ என் பொண்ணு திரும்ப இங்க வந்தா ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புமா? சாப்பிட்டு போங்க. இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க கடை பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் போகணும். இன்னொரு நாளைக்கு வரேன். சரிம்மா. ஆனா நாளைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுல ஒரு விருந்து இருக்கு. அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். அண்ணா எத்தனை விருந்து? நீ நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துருக்கா. அது மட்டும் இல்ல ஒரு பெரிய திருட்டு கூட்டத்தையே குடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் உபயோகப்படுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த விருந்து. மறக்காம நீங்க எல்லாரும் மத்தியானம் அந்த விருந்துல கலந்துக்கணும். சரிங்க அப்புறம் கிளம்புறோம். பாத்து போயிட்டு வாங்க. நீ அந்த பால மறுபடியும் கேட்க சும்மா இருப்பா. ஏய் நம்ம ஒருத்தர் திருடு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பதில் நம்ம திருடு பண்றது சரி கிடையாது. அப்புறம் வாழ்க்கை போக நம்ம திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதனால என்ன சொல்றேன்னா படிவாங்க என்ன விட்டு எல்லாமே சரியாயிடா. சரி இப்ப மாமா திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இதுல என்ன நடிச்சு வெளியே போக சொன்னீங்க? உங்க அம்மா ஆசையா அவங்க தலையில செஞ்சு கொடுத்தது இப்ப என் கழுத்துக்கு வந்துச்சு. இப்ப நான் வீட்டுல இருக்கல. சாரி சீதா. அது வந்து அம்மா வர மனம இருக்கு. அவங்க தலையில தான் தலை செய்யணும். 10 வருஷமா அப்படியே வச்சிருக்காங்க. அது காரணம் போறது நான் தாங்க முடியல. அதான் நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் நானே இல்ல. சாரி ரொம்ப பேசிட்டேன். நான் பாரு இது மூணு மாதிரி வந்துச்சு. நம்ம இல்லங்க கவலை விட இல்லங்க கோவம் அதிகமாச்சு. என்னால இல்லங்க நம்ப முடியல சீதா. சின்ன வயசுல எங்க அப்பா இறந்தாரு. அப்பா தான் கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்குறாங்க. எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு எங்க அம்மா மட்டும் தான். அவங்களுக்கு நான் மட்டும் தான். ஆனா அவங்க இல்லாத என்னால தாங்க முடியல. எனக்கு திடீர்னு யாருமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் இருக்கல. நீ இருக்க. நான் அம்மா இல்லங்க நான் ஏற்க முடியல. எங்க அம்மா ஞாபகம் வரும்போது நெஞ்சு படபடன்னு அடிக்கும். மனசு ஏதோ போட்டு கொடுக்கும். நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. சொல்றேன் நீங்க தப்பா எடுக்காதீங்க. நம்ம போய் சைக்கிள் பாப்போமா? என்ன சொல்ற? நான் பைத்தியம் என்ன சொல்றியா? அப்படி இல்லங்க. நான் பைத்தியம் நீ எப்படி பண்ணியா? அப்படி சொல்லலங்க. அம்மா இல்லாத என்னால நம்ப முடியல. அதான் இப்படி ஆகுது. அப்படி
நான் பைத்தியம் இல்ல சீதா. இதுக்கு போய் நான் சைக்கிள் சொல்ல சொல்றேன். இல்லங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்க? நான் பைத்தியம் இல்ல சீதா. நான் தப்பா எதுவும் சொல்லுங்க. இப்போ சைக்கிள் பார்க்கறது சாதாரண விஷயம். ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் இருக்கவங்க எல்லாமே பார்ப்பாங்க. அதெல்லாம் தப்பு இல்லங்க. நீங்க எப்படி நினைச்சீங்க? சொன்னா நான் தாங்க முடியல. நான் பைத்தியம் இல்ல சீதா. நான் பைத்தியம் இல்ல சீதா. நான் பைத்தியம் இல்ல. நான் நல்லா இருக்கேன். அம்மா இல்ல நான் இருக்கேன். எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உங்க அம்மா சத்தம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா அப்பதான் புரியும். ஐயோ எனக்கு கண்டிப்பா சைக்கிள் கூட்டி போய் ஆகணும். என்ன பாத்தீங்க? இன்னும் சொல்லி கூட டைம் சாரிங்க. எங்க நான் என்ன பண்றது? அத்தையோட பயத்தினால தான். ஆமா பாருங்க நீ தான் நம்பறச்ச மாமா கிட்ட வரக்கூடாதுங்க. அதனால தான். ஆனா பொண்ணு ஃப்ராட் போன நினைக்கவே இல்லங்க. நான் நினைச்சேனா அதனால நம்ப தான் சொன்னேன் நீங்க கேக்குறீங்க ஏங்க அந்த ரோஹிணி பண்ணா தப்பு பண்ணி பாக்கலங்க. என்ன திமிரு பாத்தீங்களா அவளுக்கு? என்ன வீட்டு விட்டு வெளிய பண்ணிட்டா. ஐயோ அவ சாதாரண ஆளே கிடையாது. என்ன பண்றீங்க அது பத்தி ஆர்வம் தான் இருக்கு என்ன பாதல மாத்த தூக்கி வச்சிட்டு எனக்கு வந்து பாதல சேர்ந்து இருந்துச்சு நான் பாதல போட்டு கண்ட்ரோல் பண்ணேன் என்ன முக்கிய ஆளு பாத்து ஏங்க மாமா சொல்றது கரெக்ட். ரோஹிணி பண்ணா நம்ம திருப்பி பண்ணா அப்புறம் அவளுக்கு நம்ம என்ன வித்தியாசம்? அவள மாதிரி நம்ம மட்டும் மாறுவோம். அதுக்கு முடிச்சீங்களா அது சீரியல் வேற கதை போயிடும் ஐயோ நம்ம வேண்டாம் நேரம் ரொம்ப நேரம் டக்கு நீ வீட்ல வந்து ஆமாங்க சீதாவோட தாய்க்கு நான் திருப்பி போன கூட ஒரு வகை நமக்கு நல்லதான். அவன் மட்டும் தெரியலனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சொன்ன போலீஸ் அம்மையார் நமக்கு தெரிஞ்சிருக்காதுல. இந்த கெட்டதையோ நல்லது நடந்துருக்கு. அது மூணு தான் பாட்டி சொல்லுவாங்க இது நான் நல்லது நினைச்சேன் அதோட அர்த்தம் இப்போ புரியுது நீ உங்க காலியாட்ட ஒண்ணு ஆனியே ஏப்பா எனக்கு என்ன அள்ளு விட்டுச்சு மீனா நீங்க வாட போறீங்க இல்ல நானா நான் அப்படி கூப்பிட்டேன். உங்களை போய் நான் ஏன் அப்படி சொல்றேன்? இல்ல நீ நாங்க டேய் அந்த பையன் விடா அத சைடா இத சைடானே ஓவரா டாப்படியா இல்லங்க நான் சொல்லல அது கற்பனையா இருக்கும். போய் சொல்லாத மீனா நீ நல்லா ஞாபகம் இருக்கு நீ என்ன பார்த்து டேய் அந்த பையன் விடா அப்படின்னு சொன்னேன் அது நான் சொல்லிக்க மாட்டேங்க. எவ்வளவு அந்த காலி மாட்டா சொல்லிப்பா. நான் போய் அப்படி சொல்வேனா? என்கிட்ட கேட்க வரீங்க உங்களுக்கு காலையில வரல கொஞ்சம் மீனா வரல இல்லங்க நான் சொல்லல. இல்ல மீனா நீ சொன்ன இல்லங்க இல்ல நீ கண்டிப்பா சொன்ன ஆமா நான் சொல்லிட்டேன். அதுக்கு போ. சரி நீ சொல்லடி அது ஒண்ணு தப்பு நீ சொல்லாம யாரு என்ன சொல்ற நீ சொல்லி நீ எப்ப வேணா சொல்லி சரியா? குட் மார்னிங் ப்ரோ நீ செட்ல இருக்க கொஞ்சம் நல்லா ப்ரோ ஆஃபர் ஏதாவது புதுசா போணும் யோசிங்க புரியாதீங்களா? நான் கிட்ட பேசணும். சொல்லு என்ன விஷயம் உங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக மேட்ச் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சோம்ல. அது ஒரு பேர் வந்து ரிப்ளையா யார் பண்ணி பேரு பாஸ் பொண்ணு பேர் யமுனா. ஏஜ் 32. இன்னும் கல்யாணம் ஆகல. 32 கொஞ்சம் அதிகமா இல்ல ஏன் ப்ரோ உனக்கு ரொம்ப கம்மியான வயசா ரொம்ப சின்ன வயசுல தேடாத ஜென்சி ஜெனரேஷன் 90 ஜெனரேஷன் சமாளிக்க முடியாது ஒரு ரேஞ்சிலே தேடு ஒண்ணே பேப்பா போட்டோ எடுக்கா நான் போட்டு பார்க்கல பாஸ். போட்டோ எடுக்கறேன் அது பார்த்தா ஒரு ஐடியா இருக்கல அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே நேர்ல வந்து பார்க்க சொல்லிருக்காங்க பாஸ். அப்படியா எப்ப சொன்னேன் இப்போ பாஸ் இப்போ நேர்ல வந்து கொஞ்சம் சொல்றா பாஸ் உங்களுக்கு நான் இன்னும் இதெல்லாம் இருக்கு நீ கரெக்ட்டா இருக்கு நம்ம ஷோ லொகேஷன் ஆமா கரெக்ட்டா பாஸ் அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஓகே பட் வந்தா நான் பிசினஸ் பண்ண பாருங்க அது கூட சார் சான்ஸ் இருக்குல்ல இந்த மேட்சிங் எல்லாம் சரியா பண்றேன் எனக்கு அப்படியே சார் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுல? இல்லமா என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு பார்க்கணும் அவனுக்கு தான் கேட்டேன் சார் நான் பாஸ் தான் பண்றேன். என்ன தொழிலே மாத்தி போறியே? ஜீவா இந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன யமுனா பாஸ். ஓ யமுனா ஓகே ஓகே மனோஜ் யமுனா நல்லா இருக்கு ப்ரோ யமுனா மனோஜ் இந்த பேர் எப்படி இருக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேர் ரோஹிணி 3 லெட்டர்ஸ் யமுனா 3 லெட்டர்ஸ் இப்போ நான் கேட்டேன் இது வேற யோசிங்க மனோஜோட முதல்ல எழுத்து எம் யமுனாவோட முதல்ல எழுத்து ஒய் எம் ஒய் ரெண்டு சேர்த்தா மையம் வரும் என் வாயில வேற ஏதாவது வந்து போகுது முதல்ல பொண்ணு வரும் அதுல பார்க்காத பாஸ் நீங்களே மேட்ச் ஆச்சு. கண்டிப்பா உங்களுக்கு மேட்ச் நடக்கும் பாஸ். என்ன நீங்க போய் பாருங்க ப்ரோ ஒரு ரெக்கார்ட் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டு வாங்க மேடம் எங்க ஜீவன்றது நீங்க யமுனா தானே? ஆமா எங்க பாஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. இவளே எங்க பாஸ் பாஸ் இவளே யமுனா. ஹாய் ப்ளீஸ் என்ன சாப்பிடுங்க இல்ல கேள வேண்டாம். எனக்கு எதுவும் மறைச்சு பேச தெரியாது. ரொம்ப ஓபன் டைப். நீங்க எதுவும் தப்பா எடுக்க கூடாது. நோ எனக்கு மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரொம்ப பிடிக்கும் சரி நான் நிறைய விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? இப்படி சரண கேட்டீங்கன்னா நான் தான் சொன்னேனே I'm straight forward. பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு லுக் வைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்யூ அப்பவே நான் தோத்து போய் தலை குனிஞ்சு நின்னேன். இப்பெல்லாம் காரணம் பார்ல காரி. அவளுக்கு இப்படியே விடக்கூடாது. ஏதாவது பண்ணி ஆகணும். வா ரோஹிணி பண்ண ஐடியா என்ன ஐடியா? ஹலோ மனோஜ். நான் உங்களுக்கு பேசணும் இதுக்கு தான் நான் இத்தனை நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே முடியுமா ஆனா என்ன விஷயத்துக்காக இந்த மாதிரி சொல்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா?